என் பொண்டாட்டி வளசரவாக்கத்துல ஒரு டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டா. மேற்கொண்டு அதுக்கு ஒரு 25 லட்சம் அதை சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? ஆமா மேடம். இருங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். வாங்கின பணத்துக்கு நீங்க நேர்மையா நடந்துப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா மேடம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த கயல் இனிமே வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருப்பா. அம்மா, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? மாப்பிளைக்கு போன் பண்ணியா? கயல் கிட்ட பேசினாராமா? இன்னும் இல்லம்மா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மாமாக்கு போன் பண்ணேன். இன்னும் அக்கா வரலையா. அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆனந்தி, மாமா அக்கா வேலை பாக்குற வீட்டோட அட்ரஸ் கேட்டிருந்தாரு. போய் பார்த்தாரா இல்லையா? டேய், அந்த அட்ரஸ் தான் நம்ம யாருக்குமே தெரியலையே. அப்போ எங்கன்னு போய் அந்த வீடை தேடுவாரு? சரி, மாமா இப்ப என்னதான் சொன்னாரு? அக்கா வேலைக்கு போன வீட்டு அட்ரஸ் எங்கேயாவது விசாரிச்சு பாக்குறேன்னு சொன்னாரு. நமக்கு தான் அட்ரஸ் தெரியலன்னு சொல்லிட்டோமே, வேற எங்க விசாரிக்க போறாரு? இல்ல, அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. இவ்ளோ நேரம் ஆகியும் கயல் ஏன் வராம இருக்கா? அவ சீக்கிரமா வந்துடுறேன்னு தானே சொல்லிட்டு போனா. ஒருவேளை போன இடத்துல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? மா